அம்மா மசாலா. அம்மா, உங்கள் பையன் மருமக பேர 2 நாள் இங்கே வரப்போகிறதா சொன்னேலே, உங்களுக்கு ஏதாவது டவுன்லேருந்து ஜாமான் வாங்கி வர வேண்டுமா என்று கேட்க தான் வந்தேன் என்று சொன்ன பக்கத்தாவது சேகரை பார்த்து புன்னகைத்தாள் கமலம்மா. இல்லைப்பா, நானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதோ சமையலும் ஆச்சு. அவன் வரவ எதிர்பார்த்து தான் இந்த திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறேன். அதோ ஒரு கார் வருது பார். இரு, நான் கொஞ்சம் இறங்கிக்கிறேன். செத்த கை கொடுப்பா. அவர் கைப்பிடித்து திண்ணையிலிருந்து இறங்க உதவினான் சேகர். அந்த கார் நிற்காமல் சென்றதை பார்த்து முகம் மாறிய கமலம்மாவை பார்க்க பாவமாக இருந்தது. அம்மா, உங்ககிட்ட ஏதாவது ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். உள்ளவாக சேகர். ஒரு டைரியை குறித்து வச்சுருக்கோம், ஆனால் அது அவன் வெளிநாட்டு நம்பர். எனக்கு ஃபோன் வந்தால் எடுக்க தான் தெரியும், நேக்கா பண்ண தெரியாது. பரவாயில்ல, கொடுங்க, நான் உங்கள் பையன்கிட்ட பேசி விவரம் சொல்கிறேன். நம்பர் வாங்கி சிறு தயக்கத்தோடு, ஹலோ, சதீஷ் பேசுகிறேளா? ஆமாம், நீங்கள் யார்? நான் கமலம்மா பக்கத்தாத்துலேருந்து பேசுகிறேன். அவ பக்கத்தாத்து சேகர். நீங்கள் எப்போ வருவேன்னு காத்துட்டுருக்கா அம்மா. ஓ, அப்படியா? இந்த வெயில் எங்களுக்கு ஒத்துக்கவே இல்லை. அங்கே ஏசி வேற கிடையாது. அதனால் இங்கே டவுன் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறோம். அம்மா கிட்ட சொல்லுங்க, நாளைக்கு வரோண்டு. அதை கேட்டதும் கமலம்மா இடிஞ்சு போயிட்டா. ஆசை ஆசையாக பாயசம், பச்சடி, வடைன்னு அமர்க்கலமாக சமைச்சு வச்சுருக்கா இந்த தள்ளாத வயசில். பாவம். அம்மா, நான் வேணா சுஜாவை அனுப்பி உங்களுக்கு உதவ சொல்லவா? நம்ம அது ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, நாளைக்கு சூடு பண்ணி போட்டுக்கலாம் என்று சொன்ன சேகரை வாஞ்சையோடு பார்த்தாள் கமலம்மா. இந்த பையனுக்கு தான் எவ்வளோ கரிசனை என் மேல். வேண்டா சேகர், ஆனந்த் வேற நீ வேற கிடையாது எனக்கு. நீயும் சுஜாவும் இன்னைக்கு நம்ம அதிலே சாப்பிடுங்க, எனக்கும் மனசு நிறையும் என்று அன்பு பொங்க சிரித்த கமலம்மாவை கையை பிடிச்சு, சரி வாங்க உள்ளே போகலாம், வெயில காயிறது என்றான் சேகர். மறுநாளும் கொஞ்சம் கூட சலிப்போ வெறுப்போ இல்லாமல் அன்போடு சமைக்க ஆரம்பித்தாள் கமலம்மா. வீடே சமையல் வாசனை. சமையல் முடித்து எப்போது போல் திண்ணையில் அமர்ந்தாள். சற்று நேரத்தில் கார் வந்து நின்றது. ஆனந்து தான் முதலில் இறங்கினான். கொஞ்சம் பூசினா மாதிரி இருக்கான், இப்போ நன்னா இருக்கட்டும் குழந்தை என்று ஆசீர்வதிச்சுண்டா. வாங்க வாங்க என்று வாய் நிறைய கூப்பிட்டு விட்டு உள்ளே போனாள். அம்மையா குட்டி அம்மா ஜெயஸ்ரீ பின்னாடி ஒளிஞ்சிட்டு பயத்தோடு சிரிச்சது. அம்மா ஆனந்துவை பார்த்து கேட்டாள், என்னடா ஆனந்து, வேஸ்ட் ஏதாவது தரவா? இல்லைம்மா, ஷார்ட்ஸு தான் வசதியாக இருக்கும், அப்புறம் உடம்பெல்லாம் நன்னா இருக்கேனோ. இரு, ஒரு அவசர ஃபோன் வருது, பேசிட்டு வரேன் என்று வாசல் பக்கம் போனான் ஆனந்த். ஜெயஸ்ரீ, எப்படி இருக்கிற? டே அம்மையா கண்ணா, பாட்டிகிட்ட வாடா. அம்மையாவுக்கு இங்கே வந்ததுலேருந்து ஒரே அலர்ஜி. இங்கே ஒரே புழுதி, சுத்தமான சாப்பாடு இல்லை. ஏண்டா வந்தோன்னு ஆயிட்டு. எப்படா அமெரிக்காவுக்கு திருப்பி போவோன்னு இருக்கு. ஒரேடியா வேர்த்து கொட்டுது என்று புலும்பி தள்ளினாள் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ, சீக்கிரம் சாப்பிட்லாம், எனக்கு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும். உங்களை ஹோட்டலில் விட்டுட்டு போகிறேன். நாளைக்கு விடிய காலம்புற கிளம்பி ஏர்போர்ட் போகணும் என்று சொன்னான் ஆனந்த். என்னடா ஆனந்து, இப்போ தாண்டா வந்தேன், இப்படி காலில் கஞ்சியை கொட்டிட்ட மாதிரி கிளம்பணும்னு சொல்கிற? 10 நாள் லீவுன்னு சொன்னால் வந்து ஹோட்டலில் தங்கிட்டேன். நேற்றுக்கும் வரல, இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கே கிளம்பணும்னு சொன்னால் எப்படி? வருஷத்தில் 2 நாளாவது என் கூட இருக்கக்கூடாதாடா? என்னடா நீ, போடா என்று தன் ஆதங்கத்தை அடக்கி கொண்டு குரல் கம்மி கேட்டாள் கமலம்மா. என்ன பண்ணுறதுமா, நிறைய வேலை இருக்குது, உடனே கிளம்பிவான்னு ஆஃபீஸில் சொல்லிட்டா. அதான் நாளைக்கே கிளம்பணும். அடுத்த முறை நிச்சயம் 10 நாள் உன் கூட இருக்கேம்மா என்று சொன்னான் ஆனந்த். வருஷம் இதே தான் சொல்கிறேன். சரி சரி, சாப்பிட வாங்க, சூடு ஆறிடும். உனக்கு பிடிக்குமேன்னு எல்லாம் ஆசையாக பண்ணியிருக்கிறேன், வாங்க சாப்பிட. அவர்கள் அனைவருக்கும் அன்புடன் பரிமாறி அவர்கள் சாப்பிடுவதே ஆனந்தமாக பார்த்தாள் கமலம்மா. சாப்பிட்டு முடித்தவுடன் ஜெயஸ்ரீடனம், நான் பச்சனம், சாம்பார் பொடி, பருப்பு பொடி எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜெயஸ்ரீ, ஞாபகமாக எடுத்து வச்சுக்க. அம்மா, லக்கேஜ் ஜாஸ்தி ஆகிடும், வேறு எப்போயாவது நான் தனியாக வந்தால் எடுத்துகிட்டு போகிறேன். நீ உடம்பை பார்த்துக்க. கார்கார வேற ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறார் என்று சொன்னான் ஆனந்த். குழந்தைக்கு முத்தம் கொடுத்து எல்லோருக்கும்
ட்ரெஸ் இருக்கிற பை கொடுக்கும்போது கண்ணில் வந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படியே திண்ணை தூணில் சாஞ்சு உட்கார்ந்துட்டா கமலம்மா. காரில் உட்கார்ந்ததும் ஜெயஸ்ரீ ஆனந்திடம், நல்ல வேளை நீங்கள் அசடாட்டம் பச்சனம் அது இதுன்னு வாங்கிட்டு வந்துடுவேன்னு பயந்தேன். சமத்து அழகாக சமாளிச்சிட்டேங்க. அப்படியே போகிற வழியில் காரை அம்மா மசாலா கடைக்கிட்ட நிறுத்துங்க. எல்லாம் அம்மா மசாலா பிராண்ட் பொடி பச்சனை ஐட்டங்களை அங்கே வாங்கிக்கலாம். அந்த பிராண்டு தான் நமக்கு ஒத்துக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த கடை வந்ததும் கடைக்குள் சென்றால் ஜெயஸ்ரீ. கண்ணீரோடு திண்ணை தூணில் சாய்ந்து கண் அசந்த கமலாவை சைக்கிள் மணி சத்தம் எழுப்பியது. வாராஜு, என்ன திடீர்னு? நான் பச்சனா பொடியெல்லாம் இந்த வார கடைசியில் தானே டெலிவரி பண்ணுறேன்னு முதலாளிகிட்ட சொன்னேன் என்றாள் கமலம்மா. இல்லைம்மா, எங்களுக்கு தெரியும். ஆனால் திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்துட்டார். அவர் நாளைக்கு அமெரிக்கா போகிறாராம். பச்சனை பொடியெல்லாம் எப்போவே வேணும்னு சொன்னார். அதான் முதலாளி எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதை அவசரமாக வாங்கிட்டு வர சொன்னார். சரி இரு, என் பையனுக்கு பண்ணது இருக்குது, பாக்கெட் போட்டு தரேன் என்று எழுந்த கமலம்மாவுக்கு அது தனது மகன் கைக்கு தான் அம்மா மசாலா என்ற பிராண்டில் போய் சேரப்போகுது என்று தெரியாது. அதுபோல் தன் அம்மா பண்ண மசாலா தான் தன் கைக்கு அம்மா மசாலா என்ற பிராண்டில் கிடைச்சதும் ஆனந்துக்கு தெரியாது.